नामिने नमोदारिणे गोलकदामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाबुदले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिने नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वासुसत्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் 3வது கேண்டோ அதுல 17வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இரண்யாட்சனுடைய வெற்றி அப்படிங்கிறதுல. ஸோ இரண்யகசிபு இரண்யாட்சகன் 2 பேரும் திதியனுடைய கருவில் அசுரலாக பிறந்த வைகுண்ட லோகத்தினுடைய காவலர்கள். ஜெய விஜயன் என்பவர்கள் பகவானுடைய விருப்பத்தினால பகவான் இங்கே அவதாரம் பண்ணி இங்கே லீலைகள் பண்ணுவதற்கு அவர்கள் துணை செய்வதற்காக பகவானுடன் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு அந்த லீலையை பூர்த்தி பண்ணுவதற்காக இங்க வந்திருக்காங்க. ஸோ அவருடைய பராக்கிரமம் எல்லாம் இப்போ பிரதிகூலமான முறையில கோபத்தினால அவர்கள் பகவானுக்கு ஸ்மரணம் பண்ண போறாங்க. அப்படி இந்த இரண்யாட்சகன் தன்னுடைய சக்திய அபரிதமான சக்தியை வெளிப்படுத்துறார். அதனால இந்திரன் முதலான பல தேவர்கள் அவரை கண்டு பயந்து போறாங்க. எப்படி கருடனை கண்ட பாம்பு ஓடி ஒளியுதோ அந்த மாதிரி ஒளியறதா இங்க சொல்றாங்க. சோ தேவர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அனைவருமே இந்த பௌதிக உலகின் கட்டுண்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கும் அப்பப்ப அகங்காரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பொழுது பகவான் இங்க தன்னுடைய பராக்கிரமத்தை சக்தியை காண்பிச்சு அவர்களை உன்முகப்படுத்துறார். அதாவது பகவான் ஆம்னிஷியன்ட் ஆம்னிபொட்டன்ட் அப்படி சொல்லக்கூடிய சர்வ சக்திமான். அவருக்கு இணையான சமமான சக்தி கிடையாது. ஆனா அதெல்லாம் தூய பக்தர்கள் எப்பவுமே மறக்கிறது இல்லை, அதை மறுக்கிறதும் இல்லை. ஆனா கட்டுண்ட நிலையில இருக்கக்கூடிய பௌதிகவாதிகளுக்கு நாளடைவுல பகவான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உண்டு. பகவான் நம்பிக்கை இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல பகவான் தன்னுடைய பூர்ணமான சக்தியை காமிச்சு கொடுக்கிறார். இந்த மாதிரியான லீலைகள் இந்த கட்டுண்ட ஜீவராசிகளுடைய கட்டுண்ட ஆத்மாக்களுடைய ஒரு எண்ணத்தை முறியடிச்சு அவங்க பக்தி பாதைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி லீலைகள்ல ஏற்படுச்சு. சோ இப்படியாக இரண்யாட்சகன் கடுமையான தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறார். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 21ல இருந்து அவரை தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி தனக்கு யுத்தம் செய்யக்கூடிய நபரை தேடி அலையிற எல்லாம் அவரை கண்டு ஓடி ஒளியிறாங்க. அப்படி அவரு கடைசியா போய் வருண பகவானை போய் சந்திக்கிறார். ஸோ அதோட இந்த அத்தியாயம் முடியுது. அதை வரைக்கும் நம்ம கிடுகிடுன்னு பார்த்துட்டே போகலாம். அடுத்த அத்தியாயத்துல இரண்யாட்சனுக்கும் வராகருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் பத்தி போட்டிருக்கான். அது திரும்பவும் வராகனுடைய நம்ம அவருடைய பராக்கிரமத்தை பெருமைகளை பார்க்கிறோம். அப்புறம் எப்படி அவரு இரண்யாட்சனை கொள்றாருன்றதை பார்க்கிறோம். ஸோ இப்படியாக அடுத்த 2 அத்தியாயங்கள் எப்படி போகும் அது வரைக்கும் நம்ம கிடுகிடுன்னு படிச்சுட்டே போகலாம். இந்த விஷயத்த மட்டும் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுட்டு படிங்க. சில வார்த்தைகள் அங்க நமக்கு ரொம்ப முக்கியமானதாக வரும். அதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். இப்ப நம்ம பதம் 21 படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கு அந்த இங்கிலீஷ்ல சான்ஸ்கிரிட்ல ஸ்லோகம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே, வந்துச்சு. இந்த தமிழோட சான்ஸ்கிரிட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆமா, ஈஸியா. அதுக்கு உங்களுக்காக தான் இதை போடுறேன். ஓகே, தேங்க்யூ பிரபு. தம் வீஷ்யது சஹஜத்வம் ரணத் காஞ்சன நூபுரம்
வைஜயந்தயா ஸ்ரஜாஜிஷ்டம் அம்சன்யம் ஸ்தமஹ ஆகதம். தம் அவனை விஷய பார்த்து து சக கட்டுப்படுத்தி கடினமான ஜ்வம் மனநிலை ரணத் கணகண ஒலி காஞ்சன தங்கம் நூபுரம் கழல்கள் வைஜெயந்தி மாலையுடன் ஜிஷ்டம் அலங்கரிக்கப்பட்ட அம்ச அவன் தோளில் நியஸ்த தாங்கி மகாகதம் பெரிய கதை. இரண்யாட்சிகளின் மனநிலையை கட்டுப்படுத்தல் அரிது. அவன் தன் கால்களில் தங்கத்தாலான கனகன என்று மணி ஒலிப்பு எழுப்பக்கூடிய கழல்கள் அணிந்திருந்தான். பெரிய மாலை அவன் கழுத்தில் அலங்கரித்திருந்தது. அவன் தனது தோளில் ஒரு கதாயத்தை தாங்கியிருந்தான். இரண்யாட்சியுடைய அப்பியரன்ஸ் நீங்க சொல்லலாம். அவங்க பாத்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி உடம்பு, அதனால இப்ப இந்த மாதிரி 6 பேக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரு உடம்பு பூரா ஸ்டீல், அவ்வளவு உறுதியான பாடி, ஜெய்ஜாண்டிக், ஆகாயத்தை போய் தொடுற அளவுக்கு உயரம். இப்படிப்பட்ட உயரத்துல அவ்வளவு பயங்கரமா, அதே நேரத்துல அலங்காரம் பாருங்க அவருக்கு. கால்கள்ல தங்கத்தாலான ஒலி எழுப்பக்கூடிய ஒரு அணிகலன் கழல், அப்புறம் பெரிய மாலை, வைஜந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலை, தோல்ல எப்பவுமே ஒரு கதாயுதத்தை, ஒரு விளையாட்டு ஜாமான் எடுத்துன்னு போற மாதிரி அவர் அவ்வளவு பெரிய, அவருடைய ஜெய்ஜாண்டிக்கு அவ்வளவு உயரத்துக்கு அவருக்கு சமமான ஒரு கதாயுதத்தை அவர் தோல்ல வச்சா எப்படி இருக்கு பாருங்க. அவன் நடந்தாலே பூமியே அதிருது. பூமி அதிருதுன்னா அந்த லோக்கல் மட்டும் இல்ல, பூமி பந்தே அதிருது. அப்புறம் அந்த கதாயத்தை அவரு லேசா பயன்படுத்தினாலோ வச்சாலோ மிகப்பெரிய சலனம் பெரும்பாலான ஜீவராசிகளை பாதிக்குது. ஸோ இப்படி ஒரு அப்பியரன்ஸ், பயங்கரமான தோற்றம். நெக்ஸ்ட் 22. மனோவீரிய வரதோஷித்தம் ஆஸ்ருண்யம் அகுதோ பயம் ஈதானி லிவ்ரே தேவா தார்ஷ்யாத்ரஸ்தா இவாஹயா. மனோவீரிய உடல் மன வலிமையால், அப்புறம் வரத்தினால், உட்சிக்தம் செருக்கு, அஸ்ருண்யம் கண்காணிக்கப்படாதவனாக, அகுத பயம் யாரிடமும் பயமின்றி, பீதா பயந்து, நீலீரே அவர்களை மறைத்து, தேவா தேவர்கள், தார்ஷ்ய கருடன், தரஸ்தா பயந்து, இவ போல அகய பாம்புகள். எப்படி அவங்க எல்லாம் தேவர்களை போய் ஒரு பயமுறுத்துறாங்க. His mental and bodily strength as well as the boon confirmed upon him had made him proud. அவருக்கு பலவிதமான வரங்களை வாங்கி வந்திருக்கிறதுனால அவருக்கு செருக்கு ஜாஸ்தி. He feared death at the hands of no one. யாருடைய கைகளிலும் அவனுடைய மரணம் கிடையாது, அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவரு இறப்பற்றவரும் போல ஒரு நிலையில இருக்கிறார். And there was no checking him. ஒரு யாரும் அவரை கண்காணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, ஒரே ஒருத்தர் தான், பகவான் தான். The gods therefore were seized with fear at his very sight, and they did themselves even as snakes hide themselves for fear of Garuda. அதனால தேவர்கள் எல்லாம் இந்த அசுரனை கண்டு பயந்து, கருடனை கண்டு பாம்புகள் ஒளிவதை போல அசுரர்கள்லாம் தேவர்கள்லாம் ஓடி ஒளிகிறார். அவனுடைய மன வலிமை மற்றும் உடலுடன் சேர்ந்து அவன் பெற்ற வரம் அவனை கர்வம் கொள்ள செய்தது. அவன் யாரிடமிருந்து மரணத்திற்கு அஞ்சவில்லை, அவனை கண்காணிக்க ஏதுமில்லை. எனவே தேவர்கள் அவனை பார்த்த கணமே பாம்புகள் கருடனுமில்ல அச்சத்தால் தங்களை மறைத்துக் கொள்வதை போல தங்களை மறைத்துக் கொண்டார்கள். தேவர்களே இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்ச மற்றவன் கதியெல்லாம் என்னன்னு பாருங்க. இங்கு வர்ணிக்கப்பட்டது போல அசுரர்கள் பொதுவாக நல்ல கட்டுறுதியுள்ள உடல் கொண்டவர்கள் ஆகியால்
அவர்கள் மனநிலை மிக ஆழமானது, அவர்கள் வீரம் மிகையானது. இரண்யாக்ஷனும் இரண்யகசிபுவும் அண்டத்தில் உள்ள வாழும் உட்பொருள் எதனாலும் கொல்லப்பட மாட்டார்கள் என்ற வரம் பெற்றதால் ஏறக்குறைய இரவாத தன்மை படைத்தவர்களாக முழுவதும் அச்சமற்றவர்களாக விளங்கினார்கள். ஸோ ஈவன் இரண்யகசிபு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேக பலம், மனோபலம், அது மட்டும் இல்ல சாஸ்திர பலமும் கொண்டவர். இதுதான் ஆச்சரியமான விஷயம். இந்த இரண்யகசிபு வந்து பாத்தீங்கன்னா இரண்யாட்சகன் கொல்லப்பட்ட உடனே வராக அவதாரம் வந்து பகவான் இரண்யாட்சனை கொண்டுட்டார். அப்போ அவனுடைய சொந்தக்காரங்க எல்லாம் உட்கார்ந்து அழறாங்க. அழும்போது இரண்யகசிபு அவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது என்ன, அதனால இதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ண. அப்படின்னா அவனுடைய சாஸ்திர அறிவு எந்த அளவு இருக்கு பாருங்க. ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் இந்த ஆத்மா பகவானுக்கு சொந்தமானதுங்கிறது அவருக்கு தெரியல. ஆத்மா இருக்கு, உடம்பு அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானதுன்றது வரைக்கும் இரண்யகசிபுவுக்கு தெரியுது. அசுரத்தன்மை உள்ள அவருக்கு, ரஜகுணம் மட்டுமே தமோ குணம் மட்டுமே மேலோங்கி உள்ள அவருக்கு சத்துவ குணத்துல கூட அறிய முடியாத அந்த சாஸ்திர அறிவை அவர் பெற்றிருக்கிறார். ஸோ அதனால்தான் இவங்க வெல்ல முடியாதவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மனோ வலிமையும் சாஸ்திர வலிமையும் கொண்டவர்களை தேவர்களால கூட வெல்ல முடியாது. பகவானை தவிர வேற யாரும் வெல்ல முடியாத இந்த இரண்டு பேரும் இப்படி உலகத்தையே, இந்த அண்ட சராசரங்களை 3 உலகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால எல்லாருடைய கவனமும் இப்போ இவங்க மேல திரும்பி இவங்க மூலமா பகவான் மேல திரும்ப போகிறது அப்படிங்கறதுதான் இங்க பக்தர்களுக்கு மட்டும் தெரிந்த உண்மை. இங்கு வர்ணிக்கப்பட்டது போல அசுரர்கள் பொதுவாக நல்ல கட்டுறுதியான உடல் கொண்டவர்கள் ஆகையினால் அவர்கள் மனநிலை மிக ஆழமானது. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆல்சோ நெக்ஸ்ட் நம்ம 23 23 சவைதிரோஹிதான் திருஷ்ட்வா सहैरिरोहिणां दत्त्वा மகசாஸ்வேன தைத்யராட் महसास्विनेरैकरा சேந்திராத் தேவகணான் ஷிபான் सेन्द्रादेवगणारिता அபஷ்யன் வியந்தத் புருஷம் अवश्यं नन्दुरस्थिरम् ச அவன் வை உண்மையாகவே திரோஹிதான் மறைந்து போன திருஷ்டுவா பார்த்ததும் மகசா வல்லமையா ஸ்வேன அவனுடைய தைத்ரயா தீய சக்திகளின் தலைவன் ச இந்திரான் இந்திரனுடன் தேவகணான் தேவர்கள் ஷிபான் வெளியூட்டிய அபஷ்யன் காணாமல் வியந்த மூழ்கிய கர்ஜித்த புருஜம் சத்தமாக முன்னமே அதிகார போதையில் இருந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் அசுர தலைவனாகிய இரண்யாசனிடம் வலிமையில் முன்பு காணாமல் போய்விட்டதை பார்த்ததும் அந்த தலைவன் சத்தமாக கர்ஜித்தான். சோ இரண்யாசகனுக்கு தன்னுடைய பலம் என்னன்றது உடனே தெரியல. அவர் அங்கங்க போய் தன்னுடைய பலத்தை காட்டின உடனே ரொம்பவும் டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய இந்திரனே பயந்து ஓடுறார். அப்போ இவங்களுக்கு என்னாச்சு, ரொம்ப துளிர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ். ஒரு சிலருங்க ரொம்ப துளிர் விட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொன்னா என்ன அர்த்தம், அவர் எதுக்கும் அவர் வந்து அசராம அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ இரண்யாசகன் வந்து இந்திரனே தன்னை பார்த்து பயப்படுறான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அகங்காரம் ஆயிட்டு, அதனால அவரு கண்டபடிக்கே போறது, எல்லாத்தையும் தண்டிக்கிறது, கேட்கறதுக்கே ஆள் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமைய உருவாக்கின்றார். ஸோ ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலை இப்படி இந்த ஜட பிரபஞ்சத்துல உருவாக்கப்பட்டது. என்ன காரணம் அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம். முன்னமே அதிகார போதையில் இந்த இந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் தேவர்கள், பகவானுடைய பிரதிநிதிகள், பகவானுடைய சேவையில தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இந்திரன்ற ஒரு போஸ்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு இது உண்டு, ஒரு சபலம் உண்டு எல்லாத்துக்குமே. அங்க போனாக்க நல்ல மிக உயர்ந்த
என்ன சொல்றது, பௌதிக விஷயங்களை அனுபவிக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்திர பதவியை நோக்கி எல்லாம் போவாங்க. அது மட்டும் இல்லாம தேவர்களுடைய அதிபதியாக பிரம்மாவுக்கு அடுத்த நிலையில இந்திரனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த அதிகார போதை அவங்களுக்கு சமயத்துல தங்களுக்கு மேல உள்ளக்கூடிய அதிகாரிகளை மறக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிடும். ஸோ அந்த மாதிரி இந்திரன் நிறைய தவறு பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய குருவையே இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா காலில் உதைச்சது, அப்புறம் வந்து அவர் பன்றியாக இங்க ஜட உலக தள்ளப்பட்டது, அப்புறம் பகவானே வந்து இந்திரனுடைய அகங்காரத்தை அடக்கிறதுக்காக வந்தப்போ வந்திருக்கிறது விஷ்ணுன்னு தெரியாமலே அவர்கிட்ட சண்டைக்கு வம்புக்கு போனது, இப்படி பல வேலைகளை இந்திரன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வேற யாராவது தூய பக்தர்கள் நல்ல தபஸ் பண்ணாலே இந்திரன் பிடிக்காது, பொறாமை எடுத்துரும். ஏன்னா இவங்க தபஸ் பண்ணி நான் தன்னுடைய பதவியை பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே அந்த மாதிரி தபஸ் பண்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இந்திரன் செய்வார். இது காரணம் அவருக்கு இருந்த அதிகார போதையும் செருக்கும் தான். அதனால இந்திர பதவி ஒன்றும் ஒரு விதத்துல பார்த்தா மிக உயர்ந்தது கிடையாது, ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா பௌதிகத்துல லௌகீகத்துல மூழ்கி போறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அந்த பதவியில இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்திரன்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், அவங்க தன்னுடைய நிலையை உணர வேண்டும், தங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி லீலைகள்லாம் நடக்குது. தேவர்களுக்கு மட்டும் அல்ல, கட்டுண்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் புரியணும். தாங்கள் பௌதிக உலகத்துலதான் இருக்கிறோம், சொர்க்கலோகத்துல இருந்தாலும் சரி பாதாள லோகத்துல இருந்தாலும் சரி, கட்டுண்ட நிலை தான் நமக்கு நம்ம இங்க விடுதலைக்கான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இந்திரனுக்கே இந்த கதின்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தவங்க யோசிக்கணும். பெரிய பெரிய அரசர்களுக்கே இந்த கதின்னா சாதாரண குடிமக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் மேல இருக்கிறவருடைய அனித்தியமான சூழ்நிலைய பார்த்துட்டு உடனடியாக தன்னுணர்வு பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் பகவானுடைய திட்டம். பதம் 24 படகம். ததோ நிவ்ருத்த கிரீடியஹ்யன் ततो नृत्य क्रीडेशन् गंभीरं भीमनिष्वनं गम्भीरं भीमनिष्वनम् जकाहे महाशत्वो वार्धिं मद्द इव स्वविव தத பிறகு நிவ்ருத்த திரும்பினான், கிரீடியஷ்யன் விளையாட்டுக்காக, கம்பீரம் ஆழம், பீம நிஷ்வனம் பயங்கரமான ஒலி உருவாக்கி, விஜகாகே தலைகீழாக பாய்ந்து முழுகுதல், மகாஷத்வா வல்லமை பொருந்திய ஆள், வார்தீம் கடலில், மத்தா சீற்றத்தில், இவ போல, த்வீபா ஒரு யானை. வான் உலகத்திற்கு உரிய அரசியலிருந்து திரும்பிய பிறகு சீற்றமுள்ள ஒரு யானையை போன்ற வலிமை உள்ள அந்த அசுரன் மேலும் பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டு விளையாட்டாக அலைமோதும் ஆழ்கடலில் தலையீழாக பாய்ந்தான். சோ இப்ப எல்லா உலகத்திலையும் போய் ஒரு அட்டகாசம் பண்ணி எல்லாத்தையும் பயமுறுத்திட்டாரு. இப்ப இன்னும் போறதுக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு பார்த்தா கடல் தான். சோ இப்ப அந்த கடல் அவனுடைய கண்ணில் படுது. கடல் வந்து அவருடைய முழங்கால் வரைக்கும் தான் வரும், அந்த மாதிரி அவரு ஜெய்சாண்டிங் பர்சனாலிட்டி. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அங்கிருந்து அப்படியே தலைகீழ கடலுக்குள்ள போய் குதிக்கிறார். குதிச்சு கடல்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலா கடல் பெரும்பகுதியா இருக்கிறது இல்லையா, நம்ம பூமியிலே பாத்தீங்கன்னா முக்கால்வாசி கடல் நிலப்பகுதி கம்மி தான். ஸோ அது மேல இந்த கடல் உடைய அரசன் வருணன் என்பவர் வைபாவரி என்கிற ரொம்ப அழகான ஒரு நகரத்துல அந்த வருணலோகம் இருக்குது. எப்படி இந்திர லோகம் அப்படிங்கிறது அந்த மிக ரொம்பவும் ஹைலி ஃபெசிலிட்டி
ரொம்ப ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு நகரம் வந்து இந்திரலோகம். அதே மாதிரி நீர்ல வருணன் இருக்கக்கூடிய விபாவரி, அதுவும் மிக ரொம்ப அழகான எல்லா சௌகரியங்களும் உடைய ஒரு நகரம். ஸோ இப்போ இந்திரலோகத்தை இப்போ இவர் போய் அட்டாக் பண்ணி இந்திரனையே பயமுறுத்திட்டு அங்க இருக்கிறதெல்லாம் இவர் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. யாரு? இரண்யாட்சன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாம் அவர் பயந்து நடுங்கி கை கட்டின்னு நிக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது எந்த பக்கம் போலான்னு பார்த்தா கண்ணுக்கு கீழே கடல் நீர் தெரியுது. சரியா, அது உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கிருந்து அது உள்ள குதிச்சு அது உள்ள போறாரு. இந்த வருணனுடைய படைகள் எல்லாம் நீர் வாழ் உயிரினங்கள், ஜீவராசிகள் எல்லாம் அவங்க நினைச்சாங்கன்னா மெஜாரிட்டி அவங்க தான் அதிகம் பேரு. ஆனா அவங்க எல்லாமே இந்த இரண்யாட்சனுடைய பிரவேசத்தை பார்த்துட்டு அதனுடைய வேகத்தை பார்த்துட்டு தாங்க முடியாம எல்லாம் பயந்து நீருக்கு அடியில போய் ரொம்ப ஆழத்துல போய் பதுங்கிடுறாங்க. ஏன்னா கடல் அலைங்கிறது மிக சக்தி வாய்ந்தது. ஆனா அந்த கடல் அலை வந்து இவருக்கு சும்மா இரண்யாட்சனுக்கு ஏதோ ஒரு டம்பளர்ல தண்ணி ஊத்துன மாதிரி. அதனால அலட்சியமா அவர் கடல் அலைகளை தன்னுடைய கதாயத்தினால அப்படி விலக்கிட்டு தண்ணிக்குள்ள அவரு கடலையே பிளந்துட்டு போறார். அதனால கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இதுவரைக்கும் சந்திக்காத யாரையுமே அவங்க பார்த்து பயந்ததில்லை. ஏன்னா கடல் ஜீவராசிகள்லாம் பிரம்மாண்டமானது. மிகப்பெரிய திமிங்கலங்கள் மாதிரி பெரிய பெரிய ஒரு நிலப்பரப்பு அளவுக்கு பெரிய உயிரினங்கள்லாம் கடல்ல இருந்து இருக்கு. தலையை விட நீர்ப்பரப்பு அதிகம்ன்றதுனால அங்க ஜீவராசிகளும் அதிகம், அவங்களுடைய சக்தியும் அதிகம். ஆனா இப்போ அவங்க எல்லாம் இரண்யாட்சனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஜீவனை நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கடலே கலங்கி போற அளவுக்கு அவன் பண்ணதுனால அவங்க எல்லாம் கடலுக்குள்ளார போய் எப்படி ஒரு சின்ன தொட்டியில மீன் போய் ஒரு மூலையில ஒடுங்குற மாதிரி கடலே அவங்களுக்கு பயந்து போய் இடம் இல்லாம போய் ஒரு ஓரத்துல ஒதுங்குறாங்க. அவன் கடலில் நுழைந்த பொழுது வருணனின் கணங்களாகிய படைகள், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் பயத்தால் அதிர்ந்து போய் வெகு தூரம் ஓடின. இவ்வகையில் இரண்யாட்சகன் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தன் சிறப்பை காண்பித்தான். கொஞ்சம் கூட கடல்ல அவனால ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லை. ரொம்ப அலட்சியமா கடலை விலக்கிண்டு உள்ள போறார். பூ உலக அசுரர்கள் சில சமயம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவும் உலகில் எங்கிலும் அவர்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுகளும் தோற்றமளிக்கிறார்கள். இங்கு கூட இரண்யாட்சகன் என்னும் அசுர சக்தியினால் உண்மையில் அண்டமெங்கும் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் போல் தோன்றுகிறது. ஸோ கம்ப்ளீட்டா அவருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் தேவர்கள் அவனுடைய அசாதாரணமான சக்தியை கண்டு பயந்தனர். வான்வெளியில் உள்ள தேவர்கள் மட்டுமல்லாமல் கடலில் உள்ள நீர்வாழ் உயிரினங்களும் இரண்யாட்சகன் இரண்யகசிபு என்ற அசுரனிடம் பயம் கொண்டார்கள். நெக்ஸ்ட் கடல்ல அவரை இவரை சந்திக்கிறார். யார? வருண தேவனை சந்திக்கிறார். பதம் 26. சாவர்ஷ புகானுதௌ மகாபலா சரத்மனோர்மிஞ்சவ்வ நேரிதாத்முகி வியாபிஜக்னே கதயா விபாவரி மாஷேதிவாம்ஸ்ததா புரிம் பிரசேதஷ பிரபு 25 படிக்கணும், படிக்கல பிரபு. 25 படிக்கலையா? ஆமா பிரபு, அதான் நானும் யோசிச்சிட்டீங்க பிரபு. இங்கிலீஷ்ல 25 வந்தது, தமிழ்ல 26 வந்துச்சு. ஓகே, படிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பிரபு. தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகா யதோ கணா சந்தனீச சசாத்பஷாஹ
அகன்யமானா அபிதஷ்ய வர்ஷிஷா பிரதர்ஷிதா தூரதரம் பிரதுத்ருதுவுஹ. அஸ்மித் பிரவிஷ்டே அவன் கடலில் நுழைந்த பொழுது வர்ணஷ்ய வருணனின் ஷைனிகா பாதுகாப்பாளர்கள் யதா கணா நீர்வாழ் உயிரினம் சன்னதிய அழுத்தப்பட்ட சசாத்வஷா பயத்துடன் ஹன்யமான அடிக்கப்படாமல் அபி கூட தஷ்ய அவனுடைய வர்ஷிஷா சிறப்பினான் பிரதர்ஷிதா தாக்கப்பட்டு தூரதரம் வெகு தூரம் பிரதுத்ருதுவு அவர்கள் வேகமாக ஓடினார்கள். அவன் கடலில் நுழைந்த பொழுது வருணனின் கணங்களாகிய படைகள் நீர்வாழ் வீரனங்கள் எல்லாம் பயத்தால் அதிர்ந்து போய் வெகு தூரம் ஓடின. இவ்வகையில் இரண்யாசகன் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தன் சிறப்பை காண்பித்தான். சோ பூவுலக அசுரர்கள் சில சமயம் மிகுந்த சக்திவான உலகங்களும் அவர்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் தோற்றமைக்கிறார். சோ இரண்யாசனுடைய பலம் ஆகாயத்திலையும் ஓங்கி இருக்கு, நிலத்திலையும் ஓங்கி இருக்கு, நீர்லயும் ஓங்கி இருக்கு. அப்போ அசுரர்களுக்கு என்ன சக்தி, தேவர்களுக்கு என்ன சக்தி இருக்கு? தேவர்கள் தான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. உயர்ந்த கிரகங்கள்ல இருந்து மற்ற மனிதர்களையும் அசுரர்களுக்கும் மேலாக அவர்கள் செயல்பட்டு பகவானுடைய சேவையில இருக்கிறாங்க. ஆனா இப்போ கதை மாறி போச்சு. கம்ப்ளீட் கண்ட்ரோல் இந்த 2 பேர்த்துக்கிட்ட வந்துருச்சு. என்ன இவங்களை மீறி யாரும் இந்த உலகத்திலயும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவர்களா விருப்பப்பட்டு விட்டாதான் உண்டு. இல்ல அவர்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா யாரை வேணா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை மாறி போச்சு. இயற்கையினுடைய விதியே மாறி போன மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி இவங்களை யாருமே கேட்கவும் முடியாது, அடக்கவும் முடியாதா? அப்ப இவங்களுக்கு மரணமே கிடையாதா அப்படிங்கிற சந்தேகம் தேவர்களுக்கே வந்துடுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என்னதான் பிரம்மா இவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இத்தனைக்கும் இது மாதிரி இவங்க வராங்க, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பகவான் இதெல்லாம் சரி பண்ணிடுவார்னு எல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த இப்ப நடக்கிறத பார்த்தா அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சு. இவங்களுடைய பயம்தான் மேலோங்கி போச்சு. ஸோ பகவான் மேல நம்பிக்கை இல்லாத போது பகவானை சரணடைய நாம தயங்கும் பொழுது இந்த மாதிரி பௌதிகமான விஷயங்கள்ல சுலபமா நம்ம போய் மாட்டிப்போம். இதுதான் மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இல்யூஷன், அறியாமை. எந்த சூழ்நிலையிலையும் பகவான் நம்மளை காப்பாற்றக்கூடியவர். சுக்ருதம் சர்வபூதானா. இந்தியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராக்கே கிருஷ்ணா மாரே நகி, மாரேகே கிருஷ்ணா ராக்கே நகி. கிருஷ்ணர் ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா யாராலையும் அவரை ஒண்ணு தடுக்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சிட்டான்னு வச்சுங்க, அதையும் யாரால தடுக்க முடியாது. ஸோ பகவான் சர்வசக்திமான், ஆம்னிஷியன், ஆம்னிபொட்டன்ட். அவருக்கு தெரியாம எதுவுமே கிடையாது, அவரால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு தூய பக்தனுக்கு பகவானுடைய நிலையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இது பக்தர்கள், தூயன்மையான பக்தர்களுக்கு இதுல எந்த விதமான கருத்து மாறுபாடும் இருக்காது. அவங்க எந்த இக்கட்டான சூழ்நிலையும் பகவான பூர்ணமான நம்பிக்கையோட ஒரே நிலையோட இருப்பாங்க. அன்எலாய்டு, அன்மோட்டிவேட்டட், அன்இன்டரப்டட் டிவோஷனல் சர்வீஸ். தடையில்லாத பக்தி தொண்டு எந்த சூழ்நிலையும் தொடரும். அதனால இப்ப நாரதர் மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க எந்த கிளேசமும் அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் அவங்க ரசிச்சு பார்த்து அந்த இரண்யகசிபுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் பகவானுடைய லீலைகளை அனுபவிக்க தயாராயிடுவாங்க. ஸோ அப்படிதான் பிரம்மா இந்த தேவர்கள் எல்லாம் சொல்லி தயார்படுத்தினாரு. ஆனா அவங்க தங்களுடைய பௌதீக சுகங்களை இழுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இப்போ அவங்களுக்கு அவநம்பிக்கை, சந்தேகம் வந்துடுச்சு. தங்களுடைய பௌதிக சுகங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். இரண்யாசகன் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். சொர்க்கலோகங்கள்ல இருந்த பெரிய நல்ல முக்கியமானதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டு வேலைக்கு அழைச்சின்னு போய் வைக்கிற அளவுக்கு நிலைமை போயிடுது. இந்திரன் இவங்க எல்லாம் போய் இரண்யகசிபுடைய வீட்டுல கொஞ்சம் வேலை செஞ்சாதான் அவங்க தங்களுடைய தேவலோகத்துல
இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து, அதனால அவங்க தங்களுடைய சொந்த சுகங்களை இழக்க விரும்பாமல் இங்க அசுரர்களுக்கு அடிமையாவதற்கு கூட தயாரானார்கள். இதுதான் இந்த பௌதிக உலகத்துல கட்டுண்ட நிலை. இப்படிதான் போகும். இது பெருசா இருந்தாலும் சரி, சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, எப்படி நம்ம ஏமாறுகிறோம், எப்படி நம்ம மாயாவுடைய வசத்துல போய் மாட்டிக்கிறோங்கிறத பெரிய அளவுல பகவான் இப்போ காமிச்சு கொடுக்கிறார். பதம் 26. சவர்ஷபுகானுதௌ மகாபலா பிரஸ்ரத்மஹோர்மிஞ்சவ நேரிதாத்முகிஹி மௌவ்யாபிஜக்னே கதயா விபாவரி மாஷேதிவாம்ஸ்ததா புரிம் பிரசேதஷ ச அவன் வருஷபுகாந்த பல ஆண்டுகளுக்கு உதவ் கடலில் மகாபல வலிமை மிக்க ஷரந்த் அசைந்து மகாத் மீட் மிகப்பெரிய அலைகள் ஷவசன காற்றால் எரிதாத் சுண்டப்பட்டு முகி மீண்டும் மீண்டும் மௌர்விய இரும்பு அபிஜக்னே அவன் அடித்தான். கதையா அவன் கதையுடன் விபாவரிம் ஆஷேதிவான் அடைந்தான். ததா ஓ அன்பு விதுரனே புரிம் தலைநகர் பிரசேதஷ வருணனி. பல பல ஆண்டுகளாக கடலில் அலைந்த வல்லமை மிகுந்த இரண்யாசகன் காற்றால் தூண்டப்பட்டு மிகப்பெரிய அலைகளை தன் இரும்பு கதையால் தாக்கி கொண்டே சென்று வருணனின் தலைநகராகிய விபாவரியை அடைந்தான். பல ஆண்டுகள் கடலில் அலைகிறாருன்னா பாத்துங்க. அப்போ கடற்பரப்பு எவ்வளவு பெருசா இருக்கு, வருணனுடைய ராஜ்யம் எவ்வளவு பறந்ததாக இருந்தா இவ்வளவு பெரிய அசுரனுக்கு கடல்ல பல ஆண்டுகள் அவரு உள்ள போறாரு பாத்தீங்க. அப்ப பகவானுடைய படைப்புல இந்த பிரபஞ்சம் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீர்பரப்பு, அதுல கர்ப்பக்கடல் மற்றும் காஷல் ஓஷன் இப்படி சொல்லக்கூடிய காரணக்கடல், இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்களாக இருக்கு. இந்த பௌதிக உலகில் இருக்கிறதுல இருக்கக்கூடிய இந்த கடலை ஏன் நம்மளால போய் எல்லா இடத்தையும் சந்திக்க முடியல? கடலுக்கு அடியில இன்னும் மனிதன் போக முடியாத இடங்கள்லாம் இருக்கு. கடல்ல பலவிதமான நீரோட்டங்களும் இருக்கு. குளிர்ந்த நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். சோ இதெல்லாம் எப்படி தண்ணிக்குள்ளார இயங்குதுன்னு புரியாத புதிராதான் இருக்கு. இந்த நீரோட்டங்களாலதான் நம்முடைய சீதோஷண நிலையெல்லாம் பாதுகாக்கப்படுது. எப்படி ஒரே சமநிலையான கடல்ல ஒரு குளிர்ந்த ஒரு நீர் ஓடிட்டு இருக்கும் ஒரு இடத்துல, அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல வெப்பமான ஒரு நீர் ஓடுது. இந்த நீரோட்டங்களுடைய நிலை மாறும் பொழுது நம்முடைய தட்பவெப்ப நிலையெல்லாம் மாறும். இதுதான் மனிதன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த நீரோட்டங்களை பாதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையும் சீதோஷணமும் பாதிக்கப்படுது. அதனால நம்ம பாதிக்கப்படும். ஸோ இயற்கையை நம்ம பிரச்சனைக்கு உள்ளாக்குறது இப்படித்தான். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நிறைந்த அந்த கடல்ல ஆண்டுகளாக இரண்யாசகன் அலைந்து மிக அழகான அந்த வருணனுடைய நகரமான விபாவரியை அடைந்தான். நெக்ஸ்ட். தத்ரோ பலப்யாசுர லோகபாலகம் யாதோ கணானாம் ருஷபம் பிரசேதசம் ஸ்மாயன் பிரலப்தும்
प्रणिबत्यनीशौ जागत मे देहादिराज संयुगम् तत्र அங்கு உபலப்ய அடைந்து அசுரலேகே அசுரர்கள் வாழும் இடத்தில் பாலகலம் காப்பாளர் யதோகணதாம் நீர்வாழ் உயிரினங்களின் ருஷபம் இறைவன் பிரசேதசம் வருணன் ஸ்மயன் புன்னகை பிரலப்தும் கேலி செய்து பிரணிபத்திய தலைவணங்கி நிஷபத் கீழ்குலத்தில் பிறந்தவன் போல் ஜகாத அவன் கூறினான் மே எனக்கு தேகி கொடு அதிராஜ ஓ தெய்வமே சம்யுகம் போர். பொதுவாக அசுரர்கள் உறையும் இடமாகிய அண்டத்தின் கீழ்ப்பகுதிகளில் காப்பவனாகவும் நீர்வாழ் உயிரினங்களின் தெய்வம் ஆகிய வருணனின் இருப்பிடம் விபாவரி ஆகும். அங்கு இரண்யாசகன் வருணனின் அடிகளில் வீழ்ந்து கீழ்குலத்தவன் போல அவனை கேலி செய்யும் பொருட்டு புன்னையுடன் ஓ மேலான இறைவனை என்னுடன் போர் செய்யலாமே என்று கூறினான். இரண்யாசகன் இந்திரனையே காலி பண்ணி ஒரு வழி பண்ணிட்டான். வருணன் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் அவர் வருணனை கேலி பண்றார். அவரை விட அவரு சக்தி குறைஞ்ச மாதிரியும் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டலா அவருக்கு வணக்கம் சொல்லி அவரை அடி பண்ணிற மாதிரி அவரை கேலி பேச்சுகளால வருணனை கோபப்படுத்துறார். வருணனுடைய நிலை அவ்வளவு பொறுப்பான ஒரு தேவன். வருணன் எல்லா உயிரினங்களிடம் மிகுந்த அன்பும் நட்பும் கொண்டவர். என்ன பகவான் கிருஷ்ணரே போய் வருண பகவானை சந்திச்சிருக்கிறார். தன்னுடைய அவதாரத்துல சாந்திபனி முனிவருடைய மகனை போய் கொண்டு வருவதற்காக தன்னுடைய குருவுக்கு பகவான் கிருஷ்ணர் அங்க உட்கார்ந்து படிக்கிறச்ச குருகுலத்துல கல்வியெல்லாம் முடிச்ச பிறகு குரு தட்சணை கேட்கும் பொழுது தன்னுடைய இறந்து போன மகனை மீட்டு கொண்டு வரதுக்காக தன்னுடைய மகன் மேல விருப்பத்தை பாசத்தை தெரிவிச்ச குருவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கிருஷ்ணரே இந்த வருணனை போய் சந்திச்சு அங்க இருந்து அவருடைய மகனை மீட்டு கொண்டு போய் சேர்த்திருக்கார். அப்போ இந்த வருணன் பகவானை சந்திச்சு அவருடைய திருவடியில அடிபணிந்து தன்னுடைய பக்தியையும் தன்னுடைய சேவையும் பொறுப்போட செய்தவர். அப்பேற்பட்ட உத்தமரான இந்த வருணனுடைய நிலைமை இப்போ இப்படி கேலிக்கு இடமாயிடுச்சு. இந்த நேரத்துல வருணன் எப்படி நடந்துக்கிறார் பாருங்க. எப்படி பக்தர்கள் எப்போதுமே ஒரு விவேகமான முறையில தங்களுடைய நடவடிக்கை வச்சிருப்பாங்க. சோ அதை இப்போ வருணன் கிட்ட நம்ம பார்க்கலாம். அசுர சக்தி படைத்தவர்கள் எப்போதும் பிறரிடம் சவால் விட்டு அவரிடம் சொத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்துக் கொள்ள முயல்வார். இந்த அறிவுர்கள் சண்டையை விரும்பாத ஒருவரிடம் சண்டையை தொடர்ந்து விரும்பும் இரண்யாசகன் செயல்கள் மூலம் காட்டப்படுகின்றன. சோ எந்த சூழ்நிலையும் அசுரர்கள் சமாதானத்தை விரும்புவதில்லை. சண்டைதான் அவங்களுக்கு எப்பவுமே கலவரம் நடந்துட்டே இருக்கணும். ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருந்தா தான் அவங்களுக்கு அதுல சந்தோஷம். சுமூகமா ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அவங்களுக்கு அதுல விருப்பம் இருக்காது. சோ இப்படியாக போய் வருணனை போய் இந்த இரண்யாசகன் வம்புக்கு இழுக்கிறார். எப்படி வம்புக்கு இழுக்கிறாரு? தன்னுடைய பேச்சினாலையும் செய்கையினாலையும் அவரை கேலி செய்து அவருடைய மனசை புண்படுத்த முயற்சிக்கிறார். அப்போ என்ன நடக்குது? அடுத்த சொல்லம் பார்க்கலாம். 28 त्वं लोकबालो तिबधिर्बृहर्षरवा वीर्या बभो दुर्मद वीरमानिनाम् विजित्य लोके किल दैत्यदानवान् यत्राजसूयेन पुराजयत्रभो
துவம் நீ வருணன், லோகபால தொழில் பாதுகாவன், அதிபதி அரசன், புருஷரவா விரிந்த பரந்த புகழ், வீரிய பலம் அபக குறைந்து, துர்மத செருக்கின் வீரமானினாம் அவர்களை பெரிய நாயகர்களாக நினைத்து கொண்டு, விஜித்யா பிடித்து கொண்டு, லோகே உலகில், அகில எல்லாம், தைத்திய அசுரர்கள், தானவான் தானவர்கள், யத் பிறப்பிடம் ராஜசூயேன ராஜசூய யாகத்துடன் புறா முன்னால், அயஜத் வணங்கி, பிரபோ ஓ இறைவனே, நீயே எல்லா கோள்களின் பாதுகாவலன், மிகுந்த புகழுடைய அரசன், செருக்கும் இருமாப்பும் நிறைந்த வீரர்களை தாக்கிவிட்டு உலகில் உள்ள தைத்தியர்கள் தானவர்களை வென்றுவிட்டு நீ ஒரு சமயம் இறைவனுக்கு ராஜசூய யஜ்யத்தை நடத்தினார். சோ இப்போ இரண்யாசுகன் வருணனுடைய புகழ காரியத்தை பெருமையா சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையில அதை கேலி பண்றார். இதெல்லாம் ஒரு வேலையா நீ செஞ்சிருக்க, என் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் பாரு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு கடைசியா இப்ப ஒன்ட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் மறைமுகமா சொல்லி வருணனுடைய இயலாமையை இப்போ சுட்டி காட்டி பேசுற. நீ என்ன போய் ஒரு இதெல்லாம் ஒரு 2 பேர்த்த சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு ஒரு ராஜசூய யஜ்யத்தை பண்ணிட்டு வந்திருக்க, அவ்வளவுதான், இதெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக அவரு இங்க இரண்யாசுகன் பேசுறாரு. முதல்ல வருணனுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே இயல்பாவே அசுரர்களை பகவானுக்கு எதிரானவர்களை பார்த்தா தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் கோபம் வர்றது இயல்பு. இவங்க இப்படி பண்றாங்க, அது மாதிரி வருணனுக்கும் கோபம் வருது. ஆனா அந்த கோபத்தை அவரு பயன்படுத்தல. ஏன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாம நம்ம இவன்கிட்ட நம்முடைய சக்தியை வீணாக்க வேண்டாம். இவர் விஷ்ணுவால அழிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி மிகுந்த அர்த்தமுள்ள வகையில அவனுக்கு புத்தி புகட்டும் வகையில அவனுடைய செருக்க சுட்டிக்காட்டி வருணன் பேசுறார். என்ன பேசுறாரு அப்போ, ச ஏவம் உதிக்தம தேன விதிக் விஷா திருதம் பிரலப்தோ பகவான் அபாம்பதிஹ ரோஷம் சமுத்தம் பிரமயத்ஸ்மயாதியா கோஷத அங்கோபரமம் கதா வயம் ச வருணன் ஏவம் இவ்வண்ணம் உத்திக்தா செருக்கடைந்து மதேன தற்பெருமை வித்விஷா எதிரியினால் த்ரூதம் ஆழமாக பிரலப்த கேலி செய்யப்பட்ட பகவான் வணக்கக்கூடிய அபாம் நீரின் பதி இறைவன் ரோஷம் கோபம் சமுக்தம் உருவான பிரமயத் கட்டுப்படுத்தி அங்க ஓ அன்பானவனே உபசமம் போரிலிருந்து ஒதுங்கி இருக்கும் கதா சென்ற பயம் தாங்கள் எல்லையற்ற தற்பெருமை கொண்ட எதிரிக்கு கேலிக்கு ஆளான நீர்மண்டலத்தின் வணக்கத்துக்குரிய இறைவன் சினம் கொண்டான். அதனால் ஏற்பட்ட வடிவின் காரணமாக தன் உள்ளார்ந்த சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஓ அன்பானவனே வயது முதிர்ந்து சண்டையிட இயலாமல் உள்ள யாம் போரிலிருந்து ஒதுங்கி இருக்கிறோம் என்று பதிலளித்தார். ஸோ சமயத்துல சில நம்மளை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி இறங்கி பேசுறது எந்த விதத்திலையும் தவறு இல்லை. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்கி அதனால எல்லாருக்கும் துன்பத்தை உருவாக்குறதை விட அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக நாம் ஒதுங்கி செல்வது சால சிறந்தது என்பது இந்த வருணனுடைய செய்கையிலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ வருணன் தன்னுடைய சக்தியையும் இருந்தாலும் அதை
அதுக்காக ஏற்பட்ட சினத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு ரீசனை சொல்றார். என்ன சொல்றாரு? எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்னால உனக்கு கூட சண்டை போட முடியாது. ஏன்னா அசுரன் என்ன கேட்கிறான்? நீ இவ்வளவு வேலை எல்லாம் பண்ணிருக்கே, என் கூட சண்டை போடுன்னா. அதாவது என்ன, சண்டை போட்டு ஜெயிச்சு நான் உன்னோட இடத்த நான் கைப்பற்ற போறேன் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றார். சோ இப்படி இந்த சவாலை வருணன் இப்படி நிராகரிக்கிறார். எப்பா நான் வயசு ஆகி போச்சு, சண்டையில இருந்தெல்லாம் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சஜஷன் கொடுப்பார். சரி, அப்ப நீ உன்னோட சண்டைக்கு என்ன பண்றான், உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படிங்கிறது. போரை நாடும் ஜட உலகத்தவர் எக்காரணமும் என்று எப்பொழுதும் சண்டையை உருவாக்குறாரு. சண்டை ஏதாவது ஒரு வம்பு சண்டை இழுத்துன்னு வரான் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? ஏன் அப்படி இழுத்துன்னு வரான்னா, அவனால இருக்க முடியல. சண்டை போட்டுட்டே இருந்தாதான் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காது. சமாதானமாகவும் அமைதியா இருக்கிறதுங்கிறது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது பிரச்சனையிலே ஓடிக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. சில பேருக்கு சண்டை சந்தோஷத்தை கொடுக்குது, பிரச்சனைகள் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா பார்த்துக்கங்க. அவங்களுடைய குண நலன்கள் ரஜோ மற்றும் தமோ குணத்துல மேலோங்கி இருப்பதுதான் இது காரணம். சத்துவ குணத்திலையும் சுத்த சாத்வீகத்திலையும் இருப்பவர்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் அறவே பிடிக்காது. அதை அவாய்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒன்று காரியம் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க தவிர்த்துருவாங்க. அது மாதிரி இப்ப வருணன் தன்னுடைய நிலையையும் கொஞ்சம் தாழ்த்திண்டு தேவையில்லாத எல்லாருடைய உயிர்களுக்கும் கடல் ஜீவராசிகள் எல்லாம் தன்னுடைய கோபத்தினால எந்தவித சேதமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னை கொஞ்சம் பொறுத்துண்டு, ஏன்னா இந்த லீலை பகவானால முடிக்கப்பட போடுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டார். இந்திரன் மாதிரி அவர் பயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணல. வருணன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இவரை அசுரனை டைவர்ட் பண்ணி, குறிப்பா அவருக்கு எந்த மாதிரி போய் நீ விஷ்ணுவை அணுக வேண்டும் என்று அவரை கைடு பண்ணி விடுறார். உன்னுடைய சண்டை எங்க ஆரம்பிக்க போகுது, உன்னுடைய ஆசை எங்க தீரப்போகுது அப்படிங்கிறத வருணன் ரொம்ப குறிப்பா சொல்றாரு. அது அடுத்த ஸ்லோகத்துல கடைசியா இதோட அது முடியுதுன்னு நினைக்கிறேன். பதம் 30 சரிமா? பஷ்யாமி நாத்யம் புருஷாத் புரோராதனாத் ய சம்புகே த்வாம் ரணமார்க கோவிதம் ஆராதயிஷ்யத்ய சுரஷபேஹிதம் மனஸ்வினோயம் கிருணதே பவாத்ருஷாஹ பஷ்யாமி நான் பார்க்கிறேன், நான் இல்லை, அந்யம் மற்ற, புருஷாத் அவரை விட, புராதனாத் மிக பழமையான, சம்யுகே போரில், துவாம் உனக்கு, ரணமார்க்க போர் தந்திரங்களில், கோவிதம் மிகவும் திறமையான, ஆராதைஷ்யதி திருப்தி தருவது, அசுர ஷபா அசுரர்களின் தலைவனே, இஹி அணுகுதல், அவனை, மனஸ்வின நாயகர்கள், எவருடைய, யாரை, பிரணதே புகழ்ந்து, பவாஸ்புஷா உன்னை போல், நீ போரில் மிகுந்த திறமையுள்ளவன், மிகவும் பழமையானவனாகிய பகவான் விஷ்ணுவை தவிர போரில் உனக்கு சமமாக யாரையும் நான் காணவில்லை. அதனால் அசுரர்களின் தலைவனே, உன்னை போன்ற நாயகர்களும் புகழ்ச்சியாக குறிப்பிடும் விஷ்ணு பகவானை அணுகுவாயாக அப்படின்னு டைரக்ஷன் பண்ணி விட்டார். வலியை தாக்கும் தன்மை கொண்ட ஜட உலக வீரர்கள் அனாவசியமாக உலகின் அமைதியை குலைக்கும் அவர்களின் கொள்கையால் பரமபுருஷாகிய பகவானால் தண்டிக்கப்படுகிறார்கள். அதனால் வருணன் இரண்யாசகனின் போர் வெறியை தணிப்பதற்கான சரியான வழியாக விஷ்ணுவுடன் சண்டையை துவக்குமாறு அறிவுரை கூறினார். நெக்ஸ்ட் போலாம். 31 முடிஞ்சிடும் நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்லோகம் படிச்சிருவோம். அதையும் குறிப்பிட்டு சொல்றார். தம் வீரம் ஆராத் அபிபத்ய விஸ்மயஹ ஷயிஷ்யசே வீரஷயே ஸ்வபீர்வ்ருத்தஹ
शयिते वीरश्चे कविवर्तेः यस्त्वत् विधानम् अशाधम् प्रशान्तये यस्त्वत्प्रदानम् अजातं शान्ते रूपाणि तत्ते असत् अनुग्रहेशया रूपाणि दत्ते तत् अनुग्रहेच्छया தம் அவனை வீரம் மிகச்சிறந்த நாயகன் ஆராத் விரைவாக அபிபத்திய அடைத்த விஸ்மய செக்கிலிருந்து விடுபட்டு ஷைஷயசே நீ கீழே விழுவாய் வீரஷையே போர்க்களத்தில் ஸ்வபி நாய்களால் விருத சூழப்பட்டு அவர் துவத் விதானம் உன்னை போல் அசதாம் அநீதி நிறைந்தவர்கள் பிரசாந்தையே பூண்டோடு அழிப்பதற்காக ரூபாணி வடிவங்கள் தத்தே அவர் ஊத்து சத் நற்குணமுடைய அனுக்கிரக அவர் அருளை காட்ட இச்சாய ஆசையுடன் வர நீங்க நல்லா தெரியுது இரண்யாசகன் வந்து மிகுந்த சக்திமான் அப்படின்னு. இருந்தாலும் அவர் பிசிக்கலா நேரடியாக சண்டையில தன்னுடைய வீரத்தை காட்டாம சொற்கள்ல தன்னுடைய வீரத்தை காமிக்கிறார். தான் பயப்படவில்லை தன்னை கண்டு அப்படிங்கிறத இரண்யாசகன் ஆச்சுன்னா நம்முடைய பேச்சு மறைமுகமான பேச்சுலாம் வருணன் பயந்து போய் நடுங்குவார் நினைச்சார். ஆனா வருணன் அப்படியெல்லாம் பயப்படல. சண்டை வேணாம், ஆனா அதுக்காக நான் வந்து உன்னால நான் பயமுறுத்தப்பட்டேன்ங்கிறது கிடையாது. உன்னை அடக்குவதற்கு உன்னுடைய செருக்கை அடக்குவதற்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். வருணன் தொடர்ந்தார். நீ அவரை அடைந்தவுடன் உன் செருக்கிலிருந்து உடனடியாக விடுபட்டு போர்க்களத்தில் கீழே விழுவாய். நாய்களால் சூழப்பட்டு நீங்கா துயிலில் ஆழ்வாய். உன்னை போன்ற கொடியவர்களை பூண்டோடு அழிப்பதற்காக, நல்லவர்களுக்கு தன் அருளை வழங்குவதற்காக உன் வராகம் போன்ற பல அவதாரங்களை விஷ்ணு மேற்கொள்கிறார். அவரு எந்த மாதிரி அவதாரத்தோட நீ சண்டை போட போறங்கிறத இங்க வருண் வந்து அவருக்கு சுட்டி காட்டிட்டார். சோ அசுரனுக்கு வந்து மூர்க்கத்தனம் இருக்குமே ஒழிய இலக்கு எதுன்னு தெரியாது. அந்த இலக்க இப்போ வருணன் இரண்யாசகனுக்கு சுட்டி காட்டுறார். அசுரர்கள் தத்தமது உடல்கள் ஜட இயற்கையின் 5 பூதங்களானவை என்பதும் இறக்கும் காலத்தில் அவரது உடலவங்கள் நாய்களுக்கும் வல்லுறவுக்கும் விளையாட்டுப் பொருளாகும் என்பதும் தெரியாது. இரண்யாசகனை விஷ்ணுவின் வராக அவதாரத்தை சந்திக்கும்படி வருணன் அறிவுரை கூறினார். சோ அவனுடைய பொருளின் விருப்பம் நிறைவேறும், அவனுடைய வலிமை வாய்ந்த உடலும் முறியடிக்கப்படும். சோ அப்ப வராக அவதாரம் தான் அவருடைய இலக்கு அப்படிங்கிறத வருணன் சுட்டி காட்டாரு. அதே மாதிரி எப்பேற்பட்ட அசுரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு உறுதியான உடலை வச்சிருந்தாலும் சரி, இறந்த பிறகு அந்த உடல் சாதாரண புழுவிலிருந்து பூச்சியிலிருந்து மிகப்பெரிய பறவைகள் வரை அதை அலட்சியமா அதை தாக்கி எடுத்துட்டு போயிடும். அந்த உடலுடைய உறுதி இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான். ஆத்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு அந்த உடல் பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, உடல்ல இருக்கக்கூடிய நிலப்பகுதி நிலத்துக்கும், நீர் நீருக்கும், காற்று காற்றுக்கும் சென்று விடும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால உன்னுடைய செருக்கும் கேலியும் எந்த விதத்திலையும் பயனற்றது அப்படிங்கிறத நீ எல்லோருக்கும் உள்ள முடிவு உனக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத வருணன் தன்னுடைய பேச்சினால அவனுக்கு உணர்த்தி நிறுத்துறாரு. சோ இப்போ இரண்யாசகன் வராகரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அடுத்த அத்தியாயத்துல அவருடைய சண்டை பத்தி நம்ம பார்க்கிறோம். எப்படி இரண்யாசகன் வராகருக்கும் போர் நடக்கக்கூடிய அந்த வைபவத்தை நம்ம படிக்க போறோம். இதோட நான் இங்க நிறுத்துறேன். அதை படிக்கிறச்சு இந்த மாதிரி பகவானுடைய லீலைகளையும் அசுரனுடைய குணங்களை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கும் வந்து இந்த சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம் இதெல்லாம் தோன்றும். இந்த குணங்களை எல்லாமே பகவானுடைய சேவையில பயன்படுத்துவதற்கு நாம் இந்த பாகவதத்துல சிரவணம் பண்ணுவதன் மூலமாக அந்த ஒரு கலையை நம்ம கத்துக்கலாம். எப்படி நம்முடைய குணங்களை பகவானுடைய ஸ்மரணத்துல பயன்படுத்துறதுக்கு இந்த பாகவதம் ஒரு மறைமுகமான வழிகாட்டியா நமக்கு இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லா சந்தேகம் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.